நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் ரமேஷ் பெருவழுதி அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி வர்மன் அவர்கள். பதினேழாவது சட்டமன்றத்திற்கு ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கின்ற எமதருமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகியும் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த வறுமை இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை. அந்த அவசர ஊர்தியிலே செல்கின்ற உறவின் உடல் நலம் நல்லபடியாக மீள்வதற்காக எல்லாம் வல்ல இறை பேராற்றலை வேண்டுகிறேன். இந்த நாட்டிலே தேர்தல்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறையும், நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல்களும் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. எமதருமை மக்கள் வாக்களிக்கின்ற கடமையிலே மிக சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இவர்களுக்கு வாக்களித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அளிக்கிற வாக்குகளை வாங்கி நம் மீது அவர்கள் செலுத்துகிற இந்த அதிகாரம், நாம் தேர்ந்தெடுக்கின்ற இந்த ஆட்சி நமக்கு எதை திருப்பி தந்திருக்கிறது என்று எமது அருமை பெருமக்கள் சிந்தித்து பார்த்திருந்தால் இன்றைக்கும் நாம் வறுமையிலேயே வாழ வேண்டிய நிலை இருக்குமா? என் அன்பு மக்களே, எமதருமை பெற்றோர்களே, நாளைய தலைமுறையை, நாளைய நமது நாட்டை கட்டி எழுப்ப போகின்ற இளம் தலைமுறையினரே, அன்பு தம்பி தங்கைகளே, படித்தவர்களே, பட்டறிவு பக்க பெருமக்களே, எதற்காக நாம் வாக்கு செலுத்துகிறோம்? எதற்காக நாம் ஓட்டு போட வேண்டும்? ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நாள், அதாவது தேர்தல் நடக்கிற அந்த திருநாள் போய் எவனுக்காவது ஒரு ஓட்டை போட்டு தொலைப்போம் அப்படிங்கிற மனநிலையே தான் நாம ஓட்டு போட்டு வருகிறோமா? இதுவரைக்கும் இந்த ஆட்சி வேண்டும் என்று விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? இல்லை இந்த கொடுமை ஒழிய வேண்டும், இந்த கொடியவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், இந்த கொடுமை ஒழியட்டும், இதற்கு பதிலாக நாம் ஏற்கனவே 5 ஆண்டுகளாக ஒதுங்கியிருந்த, நம்மால் ஒதுக்கப்பட்டிருந்த இன்னொரு கொடுமையை ஆட்சியில் அமர்த்துவோம் என்று மாறி மாறி இந்த கொடுமைக்காரர்களுக்கு, கொடியவர்களுக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோமே, இது ஜனநாயகத்திற்கு நாம் இழைக்கின்ற அவமானம் இல்லையா? ஜனநாயகத்தை பெருமக்கள் எல்லாம் போராடி நமக்கு வாங்கி தந்த அந்த மகத்துவமிக்க, மாண்புமிக்க அந்த மக்களாட்சி தத்துவத்தை நாமே நமக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பெயர்தான் வாக்குரிமையா? என் அன்பு மக்களே, நாம் எதற்காக வாக்கு செலுத்துகிறோம்? இவர்கள் கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காகவா? அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடுமா? என் அன்பு மக்களே, எல்லா அதிகாரமும் மக்களுக்குத்தான் இருக்கிறது. அதற்கு தான் மக்களாட்சி, அதற்கு பெயர் தான் ஜனநாயகம். ஆனால் இங்கே மக்களிடம் என்ன இருக்கிறது? ஏன் நீண்ட நெடுங்காலமாக சங்கராபுரம் பகுதியிலே வாழ்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும், வணிக பெருங்குடி மக்களும், மலைவாழ் மக்களும், கல்வராயன் மலையிலே வாழ்கின்ற பழங்குடி மக்களும், எல்லா தரப்பு மக்களும் இன்னமும் ஏன் வறுமையிலேயே இருக்கிறோம்?
வறுமையை கொடுப்பதற்கு எதற்கு இந்த ஆட்சி, எதற்கு உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், இவர்களெல்லாம் வரிசையாக காரிலே பவனி செல்வதற்கு தான் உங்கள் வாக்கு பயன்படுமா? தொடர்ந்து அதற்கு தான் நாம் வாக்கு செலுத்த வேண்டுமா என்ற எளிய கேள்வியை தான் நாங்கள் உங்கள் முன்னே வைக்கிறோம். எந்த மாற்றத்தை இவர்கள் நமது வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார்கள்? எந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள்? அவர்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு ஆட்சி முறையை, ஒரு ஆட்சியை நடத்தி இருந்தால் நமது நிலைமை ஏன் இப்படியே நீடிக்கிறது? ஏன் இப்படியே நீடிக்கிறது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்றால் இன்றைக்கு எல்லோருக்கும் கள்ளச்சாராய சாவு நினைவுக்கு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த அவமானத்தை கொடுத்தவன் எவன்? கல்வராயன் மலையிலே சாராயத்தை காட்சி அதை எல்லோருக்கும் தெரிந்த வகையிலேயே ஏலமிடுகிறார்களே, அதை அனுமதிப்பது யார்? ஏலம் எடுப்பது யார்? என் மக்களுக்கு அதை கொடுத்து கொள்வது யார்? நீங்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிறவர்கள் தானே என் அன்பு மக்களே. அவர்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிப்பதற்கா உங்கள் வாக்கு? நீங்கள் போட்ட வாக்கை வைத்து அவர்கள் உங்களுக்கு நஞ்சூற்றி கொள்வதற்கா இந்த ஆட்சி அதிகாரம்? ஏன் சாராயம் காய்ச்சப்படுகிறது? சாராயத்தை காய்ச்சுகின்ற தொழிலாளர்கள் யார்? வறுமையிலே இருக்கிற உலர்குடி பெருமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள். சாராயம் காய்ச்சுகின்ற முதலாளி ஆட்சியாளரோடு தொடர்பில் இருப்பார். ஆனால் காய்ச்சுபவனும் வாங்கி குடிப்பவனும் யார்? இந்த அரசு நடத்துகின்ற அந்த மோசமான மது விற்பனையிலேயே மிக கேவலமான அந்த மதுவை வாங்கி குடிப்பதற்கு கூட பணம் இல்லாமல் எமதர்மை உழைப்பாளிகள், எமது தொழிலாளிகள் அந்த கள்ளச்சாராயத்தை குறைவான விலை இருப்பதால் அதை வாங்கி குடித்து சாகிறார்கள். அரசு விற்பதும் நஞ்சுதான். அதை வாங்க முடியாமல் நாம் வாங்குகின்ற கள்ளச்சாராயமும் நஞ்சுதான். எனவே இந்த அரசு எல்லா வகையிலும் எம் மக்களுக்கு நஞ்சை தான் கொடுக்கிறது என்றால் இந்த அதிகாரம் எதற்கு? இந்த ஆட்சி எதற்கு? நீங்கள் செலுத்துகிற வாக்கு, அந்த வாக்குரிமை எதற்கு? நாம் வாழ்வதற்கா? நாம் நஞ்சறிந்து சாவதற்கா? என் அன்பு மக்களே, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கிற இன்னும் பல பகுதிகள், எல்லா மாவட்டங்களும் இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்த பிறகும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளாகவே இருப்பதாக அரசே சொல்கிறது. நம்மை பின்தங்கியவர்களாக, மிகவும் பின்தங்கியவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் நம்மை மிக மிக பின்தங்கிய மாவட்டத்தில் வாழ்பவர்களாக சொல்வதற்குத்தான் இவர்கள் ஆட்சி செய்கிறார்களா? அந்த ஆட்சி நடப்பதற்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்களா? என் அன்பு மக்களே, அப்போது நாம் நமது வாக்கின் மதிப்பை உணரவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது. நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கு, உங்கள் ஒவ்வொருவரின் ஒரு வாக்கும் உங்கள் சங்கராபுரத்தை, உங்கள் கள்ளக்குறிச்சியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவீதியையும் தீர்மானிக்கிறது என்பதை அறிந்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் யார் வேண்டாம் என்பதற்காக அல்ல, யார் வேண்டும் என்கிற முடிவோடு செலுத்துவதற்கு முன்வர வேண்டும். அதற்காகத்தான் 15 ஆண்டு காலமாக மக்களுக்கான அத்தனை சிக்கல்களுக்கும், மக்களுக்காக இந்த அரசுகள், ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற அத்தனை துன்ப துயரங்களின் நிறைந்த அந்த களங்களிலே 15-16 ஆண்டுகளமாக போராடுகின்ற எல்லா போராட்ட களத்திலும் நிற்கின்ற ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியும், ஒரே தலைவராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் என் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் என் மக்கள் போராடுகிறார்களோ, அவர்களுக்கு துணையாக, அவர்களை நின்று காப்பதற்காக, இந்த கொடுங்கோலர்களிடம் அவர்களை காப்பதற்காக களம் காண்டுக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் விவசாயியை சின்னமாக கொடுத்திருக்கிறது? இந்த விவசாயியை காப்பதற்கு இந்த மாநிலத்திலே, தமிழ்நாட்டிலே ஒரே கட்சிக்கு தான் தகுதியும் அருகதையும் இருக்கிறது. எனவேதான் அந்த விவசாய சின்னத்திலே நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். அந்த தேர்தலை சந்திக்கிறோம். விவசாய சின்னத்தில் அளிக்கிற வாக்கு நீங்கள் உங்களுக்கு செலுத்திக் கொள்கிற, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக செலுத்துகிற ஜனநாயக கடமை.
இது தேர்தல் அவர்களுக்கு வெறும் தேர்தல். ஆனால் இது எம் மக்களை காக்கின்ற போர். யாருக்கு? தமிழர்களுக்கு, தன்மானமுள்ள தமிழர்களுக்கு, நாங்கள் தமிழர்கள் என்று உணர்ந்தவர்களுக்கு, தமிழர்களை நம்பி வாழ்கின்ற பிற மொழிவழி தேசிய இன மக்களுக்கும் சேர்த்து போராடுகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி களத்திலே இருக்கிறது. அதை எமது அருமை பெருமக்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை மரியாதைக்குரிய உதயசூரியன், அவருடைய பெயரும் உதயசூரியன் தான், அவருடைய சின்னமும் உதயசூரியன் தான். ஆனால் இந்த உதயசூரியனால் இந்த நாட்டில் என்ன உதித்தது? எல்லா கேடுகளும் எல்லா கேவலங்களும் உதித்தது. சாராயம் உதித்தது, கள்ளச்சாராயம் உதித்தது. நாம் அரசு சரியான கல்வியை கொடுக்க முடியாத நிலையிலேயே இன்னமும் நீடிக்கிறது. நாம் தனியார் பள்ளியிலே கல்லூரியிலே பணம் கட்டி படிக்க வேண்டிய கொடுமையான நிலை உதித்தது. அந்த கட்சியை தோற்றுவித்த மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சாராயத்தை விற்று அந்த வருவாயை வைத்து அரசு நடத்துவது என்பது தொழு நோயாளியின் கையிலே இருக்கிற வெண்ணையை எடுத்து உண்பது போல என்று சொன்னது யார்? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைய முதலமைச்சராக இருந்த, அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த மதுவை இந்த நாட்டிலே ஆறாக ஓடவிட்டார். அவர்கள் சாராயத்தை ஆறாக ஓடவிட்டார்கள். இந்த தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த 34 பெரிய ஆறுகளையும் மொத்தமாக அழித்து அதை பாலைவனமாக வெறும் மணல் ஆறுகளாக ஓடவிட்டதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக திருவாளர்கள் தான். பொதுவாகவே எந்த கட்சியிலே இருந்தாலும், எந்த பின்னணியிலே வளர்ந்திருந்தாலும், இளம் வயதிலே இருப்பவர்கள், இளைஞராக இருப்பவர்கள், படித்த இளைஞர்களுக்கு ஒரு பொது பார்வையும் ஒரு சமூக அக்கறையும் இருக்குமா இல்லையா? நம் வீட்டு பிள்ளைகளை பார்க்கலாம். நாம் பெரியவர்கள் பேசுவது போல கூட அந்த பெரியவர்கள் பின்பற்றி கூட பிள்ளைகள் பேச மாட்டார்கள். அது சரியில்லை என்றால் சரியில்லை, தவறு என்றால் தவறு என்று சொல்கிற இளைஞர்கள், நீண்ட நெடுங்காலமாக படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினரான உங்களுடைய உதயசூரியன் அவர்களும் இளைஞராக இருக்கும் போதே சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். ஆனால் அவர்கள் வந்த வழி, அவர்கள் கட்சி காட்டிய வழி, அவர் பின்பற்றிய தலைவர்கள், அவருக்கும் மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்காக சிந்திக்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், அதுதான் நமது கடமை, அதுதான் சட்டமன்ற உறுப்பினரின் பணி என்பது வரவில்லையே. ஏன்? அதுதான் திராவிட இயக்கம் மரபு. உதயசூரியனுக்கு சிந்தனை வந்திருந்தாலும் கூட அந்த உதயசூரியன் என்ற தனி மனிதனுக்கு அந்த சிந்தனை வரவிடாமல் பார்த்துக் கொள்வதுதான் திராவிட பேரியக்கம். அப்போ இல்ல, இளைஞர், படித்தவர் உதயசூரியன் 2 முறை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஏன் செம்மர வெட்டுவதற்காக போய் எதற்காக செம்மர வெட்ட போறா? வறுமை, இங்கே வாழ்வதற்கு வழி இல்லை, இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, இங்கே வருவாய் இல்லை. அதனால் செம்மரம் கட்டுவதற்கு இடைத்தரகர்கள் காட்டுகின்ற ஆசையை நம்பி, அந்த பணத்தை ஆசையை நம்பி அங்கே போய் செம்மரம் வெட்ட போய் சாகிறானே. இதுதான் உங்கள் உதயசூரியன் சாதனையா? இல்ல இந்த தமிழ்நாட்டை ஆண்ட உதயசூரியன் சின்னமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையா? கள்ளச்சாராயம் ஊற்றிக்கொள்றான், செம்மரம் வெட்ட போய் சாகிறான், இதுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்துறோமா? ஏன்? அவரவர் நிலத்தில் அவரவருக்கான வாழ்க்கை, அவரவர் நிலத்தில் அவரவருக்கான வருவாய், அவரவர் நிலத்தில் அவரவருக்கான தொழில் வாய்ப்பு, அவரவர் நிலத்தில் அவரவருக்கான வேலை வாய்ப்பு. அயோக்கிய நாய்களே, இதை ஏண்டா கொடுக்கல? ஏண்டா இதுவரைக்கும் கொடுக்கல? ஏண்டா என் மக்கள் சாகுது? யார் கேட்கணும்? என் அன்பு மக்களே, நீங்கள் தான் கேட்கணும். ஏண்டா வரீங்களே வெக்கம் இல்லாம ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்டு வரீங்களே, ஏண்டா இது மாதிரி நடக்குது? ஏண்டா அத்தனை பேர் செத்தா, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்தா, பன்ருட்டியிலே 2002 அத்தனை பேர் செத்தா அதே கள்ளச்சாராயம், ஓசூரிலே 160 பேர் செத்தா 2008 அதே கள்ளச்சாராயம். ஏண்டா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாம என்ன ஆட்சியா புடுங்குது? உங்க ஆட்சி என்ன புடுங்குது? நீ வேற விக்கிற சாராயம் அரசே விக்குது. அதை குடிச்சு நடமாட முடியாம முடமானவனாக, உடல்நலம் பாதிக்கப்பட்டவனாக உழைத்து தன்மானத்தோடு வாழ்ந்த இந்த மக்கள், இந்த தமிழ் பேரின மக்கள் இன்றைக்கு சாராயம் கொடுத்து குடிநோயாளியாக, குடல் வெந்து கல்லீரல் நொந்து அனைத்து உறுப்புகளும் பலவீனமாகி பழுதாகி நடமாட முடியாத
நடைப்பிணமாக வாழுகிறார்களே, நீங்கள் செலுத்திய வாக்குதான், நீங்கள் செலுத்திய வாக்குதான் என் அன்பு மக்களே. சாராயம் குடித்து சாவதற்கு, அரசு கொடுக்கிற சாராயத்தை வாங்கி சாவதற்கு, கள்ளச்சாராயம் குடித்து சாவதற்கு, செம்பனம் வெட்ட போய் சாவதற்கு இவர்கள் ஆட்சி செய்வார்கள். வரிசையாக 10-20 காரிலே பவனி வருவார்கள். நீங்கள் பயந்து ஒதுங்கி பணிந்து ஓரமாக நின்று அவர்கள் போவதை வியந்து பார்ப்பீர்கள். பலர் பயந்து பார்ப்பீர்கள். இதற்கு பேர் அதிகாரமா? இதற்கு தான் தேர்தலா? இதற்கு தான் தேர்தலா? பூக்களை விற்பவர்கள் பெண்கள் காலை முதல் மாலை வரை கடும் வெயிலிலே நின்று அந்த வருவாயை பெற்று ஈட்டி தன் குடும்பத்தை காக்கின்ற நிலையில் அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க, தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தன்னந்தனி வீரருன்னு சனம் பேசுதுங்க, அவர் வன்காவிதி மாறும் முன்னு மனம் பேசுதுங்க. அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. மண்ணுக்கு ஒரு சிக்கல்னா முன்ன வந்து நின்னவரு, எந்த ஒரு சூழலிலும் சத்தியத்தை சொன்னவரு. சாதி மக அரசியல நம் இனத்தை காக்கின்ற, தமிழ்நாட்டை காக்கின்ற அரசியல் புரட்சியாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்ற மென் பொறியாளர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய தேவை ஏன்? இந்த வாக்கு நீங்கள் செலுத்துகிற அந்த பெருமை மிக்க வாக்கு, அந்த உங்களுடைய உரிமை மிக்க வாக்கு இந்த மண்ணிலே, இந்த மாநிலத்திலே, இந்த தமிழ் தேசிய பேரினத்தின் வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை உருவாக்கும் என்று உங்களிடம் சொல்வதற்காக இப்போது வந்திருக்கிறார்கள். இது தமிழ் தேசிய பேரினத்தின் எழுச்சிமிகு அரசியல். இது அனைத்து மக்களையும் காக்கின்ற அரசியல். அனைத்து பிற மொழிவழி தேசிய இன மக்களையும் சேர்த்து காக்கின்ற அரசியல். இந்த அரசியல் தான் உண்மையான அரசியல். இந்த நிலத்திலே இதுவரை இருந்த அரசியல் எல்லாம் இந்த மக்களை, இந்த மனத்தை, இந்த வளத்தை, இந்த நிலத்தை, இந்த நீரை, இங்க இருக்கிற மலை வளத்தை, மண் வளத்தை எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பதுதான் அவர்கள் அரசியலாக செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கொள்ளையர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக நம் மண்ணை மீட்கின்ற ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நாம் தமிழர் அரசு, நாம் தமிழர் ஆட்சி அமையும் போது இந்த நாடு உலகமே வியக்கின்ற ஒப்பற்ற ஒரு உயர்ந்த தேசமாக, பொருளாதாரத்திலே சிறந்து விளங்குகிற, நிலவளத்திலே, காட்டு வளத்திலே, கனிம வளத்திலே, இயற்கை வளத்திலே காக்கின்ற ஒரு ஆட்சியாக, நல்லது எல்லாவற்றுக்கும் இந்திய திருநாட்டுக்கே முன்மாதிரியாக திகழ்கின்ற ஒரு ஆட்சியாக உறுதியாக அமையும். அந்த ஆட்சியை அமைப்பது உங்கள் கையிலே இருக்கிற வாக்கு எனும் பேராயுதம். நாம் நமது ஜனநாயக கடமையை நம்மை காப்பதற்காக அளிக்க வேண்டும் என்கிற புரிதலோடு தமிழ்நாடு எங்கும் படித்த இளைஞர்களும் பட்டறிவு மிக்க பெருமக்களும் 60 வயது பாட்டி முதல் 18 வயது 19 வயது மாணவ மாணவிகள் வரை இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். ஐயோ, இந்த கொடுமையாளர்கள் ஆண்டது போதும். இந்த நாம் தமிழர் கட்சியும் விவசாயி சின்னமும் தான் இனி ஆள வேண்டும். நாம் தமிழ்நாடு நம்மிடமே இருக்க வேண்டும். நம் வளங்கள் நம்மிடமே இருக்க வேண்டும். நம்முடைய நீர்வளம் இங்கே மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய மலைவளம் வெட்டி வெட்டி கேரளாவுக்கும் எல்லா மாநிலத்துக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை காக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக இப்போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையிலே களத்திலே நிற்கிறது. அந்த விவசாயி தான் எங்களை காப்பான் என்ற முடிவோடு தமிழ்நாடு எங்கும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 23க்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே ஏப்ரல் 23ஆம் நாள் எனதருமை சங்கராபுரம் பெருமக்களும் உறவுகளும் இங்க விவசாய சின்னத்திலே தம்பி மென்பொறியாளர் ரமேஷ் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்திட வேண்டும்.
இதுவரை இந்த மண்ணிலே அரசியல் என்பது இந்த நாட்டை சூறையாடிய கொள்ளையர்களுக்கு வருமானமாக இருந்தது. நாம் தமிழரின் அரசியல் தான் இனமானமாக உங்களை காக்கும். உங்களை காப்பதற்கான ஓர் அரசியல் பேரியக்கமாக எல்லா போராட்ட களங்களிலும் 15 ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் களத்திலே நிற்கிறார். விவசாயிகள் வாழ முடியாதா? விவசாயம் செய்வது இனி யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமையாக மாறிவிட்டதே, அது பெரும் சுமையாக மாறிவிட்டதே. எதனால்? இந்த கொள்ளையர்களுக்கு நம் நிலம் தேவைப்பட்டது. எனவே நம் வளத்தை அதை தரிசாக மாற்றி அங்கங்கே பட்டா போட்டு கூறு போட்டு விற்றார்கள். உங்களை கையேந்திய நிலையிலே வைத்தால்தான் அவர்களை சொல்வதை கேட்டு நீங்கள் தொடர்ந்து அவர்களை ஆட்சியிலே அமர்த்துவீர்கள். நீங்கள் நிலத்துக்கு உரிமையாளராக, நீங்கள் வளமிக்க இந்த நாட்டுக்கு உரிமையாளராக, நீங்கள் வளம் கொளித்த மக்களாக மாறினால் அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை. எனவே நம்மை அவர்களை எதிர்பார்த்து வாழ்கின்ற கொடிய நிலையிலே, அடிமை நிலையிலே வைப்பதற்கு தான் அவர்கள் இதுவரை ஆட்சி செலுத்தி வந்திருக்கிறார்கள். விவசாயியை காக்காத ஒரு ஆட்சி, விவசாயிகளை காப்பாற்றாத ஒரு அரசு எதற்கு என்ற முடிவோடு எம் மக்கள் இனி காப்பதற்கு விவசாயி சின்னம்தான் விவசாயியை காக்கும். எந்த திருவண்ணாமலையிலே, மேல்மாவிலே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே எல்லா பகுதிகளிலும் வாழ்கின்ற விவசாயிகள் இனி தலைநிமிர்ந்து நடப்பார்கள். எப்போது நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி இந்த மண்ணிலே நடத்த இருக்கின்ற அந்த அரசியல் புரட்சி மே 4ஆம் தேதி இந்த கொடுமைக்காரர்களை மே 4ஆம் தேதி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்போது இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே, சென்னையிலே, தலைமைச் செயலகத்திலே நாம் தமிழர் ஆட்சி அமையும் போது இந்த நாடு உலகத்திலே உயர்ந்து விளங்குகிற, பொருளாதாரத்திலே உயர்ந்து விளங்குகிற எல்லா நாடுகளையும் தாண்டி வளர்கின்ற ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக உயர்வது திண்ணம். அந்த இலக்கோடு, அந்த நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் களத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. இந்த தேசத்தை முற்றிலும் புதிதாக கட்டமைக்கிற ஒரு கனவோடு நாங்கள் எப்படி ஆட்சி நடத்துவோம், நமது ஆட்சி, தமிழர்களின் ஆட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி எப்படி இருக்கும் என்கிற அந்த கனவை, பெரும் கனவை செயல்பாட்டு வரைவு என்ற பெயரிலே மக்களுக்கு அளித்திருக்கிறார் செந்தமிழன் சீமான். அதை பாருங்கள். இவர்கள் கொடுக்கிற இலவச அறிக்கைகள் என்ன சொன்னார்கள்? இலவச மேய்ச்சல் நில உரிமைக்காக. என் அன்பு மக்களே, மேய்ச்சல் நிலத்தை மீட்பது என்பது மிக முக்கியமான காரணி, இந்த நாட்டை வளம் கொளிக்க வைக்கிற ஒரு காரணி. அந்த மேய்ச்சல் நிலத்தை மீட்பதற்காக இந்த மண்ணிலே போராடிய ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஏன் மேய்ச்சல் நிலத்தை மீட்க வேண்டும்? பால் பொருளாதாரத்திலே ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி வருவாய் இருக்கிறது என்று இந்தியாவை ஆளுகின்ற பிரதமரே பேசியிருக்கிறார் பால் தினத்திலே. அப்போ அதனால்தான் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் மாநாடு. இவன் என்ன பண்ணா? இவனுக்கு அது தெரியும், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக அதை இழிவாக கேலியாக பேசினார்கள். ஆனால் இப்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வீட்டுக்கு 2 கறவை மாடு தருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு கொடுக்குற? ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம். எதுக்கு கொடுக்குற நீ கறவை மாடு? வீட்டுக்கு கொடுக்கிற மாடு வீட்டோட வறுமையை ஒழிக்கும்னா அரசே ஆடு மாடு வளர்க்கின்ற பண்ணையை வளர்த்து ஆடு மாடு வளர்ப்பவர்களை மேய்ப்பவர்களை அரசு வேலையாக கொடுத்து ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றினால் நாட்டின் ஒட்டுமொத்த வறுமையும் ஒழியுமா ஒழியாதா? என் அன்பு மக்களே, ஒழியுமா ஒழியாதா? 5 தலைநகரங்கள். ஏண்டா எல்லாத்துக்கும் சென்னையிலேயே கன்னியாகுமரியில் இருக்கிறவனும், திருச்சியில இருக்கிறவனும், திருநெல்வேலியில இருக்கிறவனும், பாலக்காட்டுல பக்கத்துல இருக்கிறவனும், இந்த தர்மபுரி பாலக்கோட்டுல இருக்கிறவனும் எல்லாத்துக்கும் சென்னைக்கே வரணுமா? அந்தந்த பகுதி வளம், சமச்சீரான வளர்ச்சி. அப்போ மாநிலத்தில் 5 தலைநகரம் என்று சொன்ன போது இதெல்லாம் சாத்தியம் இல்லை, ஏதோ பேசுறங்கப்பா அப்படின்னு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களே 2 தலைநகரம், திருச்சியும் இன்னொரு தலைநகரமாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார். எப்போதுமே சொல்லுகிறோம், இந்த நாட்டில் இருக்கிற கட்சியெல்லாம் என்ன பேசணும், எதை கொட்டி பேசுவதற்கு கூட்டம் போடணும், அதையெல்லாம் தீர்மானிக்கிற தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். இப்போது அந்த கட்சிகள் என்ன தேர்தல் வாக்குறுதி தர வேண்டும் உங்களிடம் என்பதை கூட நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் எண்ணமும் சிந்தனையும் தான் அவர்களுக்கே வழிகாட்டுகிறது. அடடா, சீமான் சொல்வதை மக்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் என்றோன பதறி
2 தலைநகரம் என்றார். 2 எப்பா 60 ஆண்டுகளமா ஆட்சி செய்றீங்க, இவ்வளவு நாளா ஏன்டா உங்களுக்கு இந்த சிந்தனை வரல? இவ்வளவு நாளா ஆடு கொடுக்கிறோம் மாடு கொடுக்கிறோம், உங்க வறுமையை ஒழிக்கிறோம் சொன்னோம், ஆடு மாடு பண்ணை வளர்க்கலாம், அரசு வேலையாவே அதை செய்யலாம், அரசு வேலையாவே செய்யலாம் அப்படின்னு கேள்வி பேச இப்ப மக்கள் நம்புகிறார்கள். அண்ணன் சீமான் சொல்வது நிச்சயமாக சாத்தியம். எங்கள் வாழ்வு மாறும், எங்கள் வாழ்வு மலரும், எங்கள் வறுமை ஒழியும் என்ற நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சியும் விவசாய சின்னத்தையும் ஆதரிப்பதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்த பிறகு அப்படியே 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 அண்ணன் சீமானின் சிந்தனைகளை உருவுகிறார்கள், திருடுகிறார்கள். அவர்கள் திருடர்கள் முன்னேற்ற கழகம் சிந்தனை திருட்டு, கருத்து திருட்டு, இந்த நாட்டின் மண்வளம் மலைவளம் நிலவளம் எல்லாத்தையும் திருடர்களை இனியும் ஆட்சியில் அமை வைத்தால் இந்த நாடு எந்த நாடாக இருக்கும்? சுடுகாடாதான் இருக்கும். எனவே இந்த நாட்டை மீட்கின்ற, இந்த நாட்டை காக்கின்ற நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு சங்கராபுரம் தொகுதியிலே அன்பு தம்பி ரமேஷ் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நாம் என்னவெல்லாம் செய்கின்ற கனவோடு இருக்கிறோம். என் மக்களே, நீங்கள் இதுவரை அவர்களை ஆட்சியில அமர வைத்தீர்கள். இவர் வேண்டாம் என்று அவரையும், அவர் வேண்டாம் என்று இவரையும் அமர்த்தி வைத்தீர்கள். இப்போது உங்கள் மகன் வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வேண்டும். உங்களுக்காக போராடுவதற்கு, உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு, உங்கள் குறைகளை கேட்பதற்கு